ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தனுடைய இந்த மகோத்சவங்களெல்லாம் நிறைவு செய்து இன்று பைரவப் பெருமானுடைய பூஜை, பைரவர் வழிபாடு, பைரவர் மடை. இந்த பைரவப் பெருமான் க்ஷேத்திரபாலர் என்று போற்றப்படுகின்றவர். இந்த பைரவப் பெருமானுடைய விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறும். பைரவப் பெருமான் சிவனுடைய அம்சமாக தோன்றியவர். சிவனுக்கு 5 தலை, படைக்கும் தொல்புரிகின்ற பிரம்மதேவனுக்கும் 5 தலை. எனவே 5 தலை என்கின்ற ஆணவத்திலே பிரம்மதேவனானவன் ஆணவத்தினாலே செருக்குண்ட பொழுது அந்த பிரம்மதேவனுடைய 5 தலைகளிலிருந்து ஒரு தலையை கொய்து எடுத்தவர் பைரவர். அதனால தான் பிரம்மாவுக்கு 4 தலைகள். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்கின்ற வகையிலே இந்த பைரவருடைய வழிபாடுகள் சிறப்பாக நல்லூர் கந்தப்பெருமானுடைய உற்சவத்திலே நடைபெறுகின்றது. அதேபோல் புத்தள மாவட்டத்திலே சிலாபம் நாத்தாண்டி என்கின்ற பகுதியிலேயே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்ட பக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்தினுடைய பூர்வாங்க கிரியைகள் மகா கணபதி ஹோமத்தோடு இன்று காலை ஆரம்பமாகிறது. விநாயகர் வழிபாடு, மகா கணபதி ஹோமம், இவ்வாறான பூர்வாங்க கிரியைகளெல்லாம் நடைபெற்று நாளைய தினம் கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் கலந்து கொள்ளுகின்ற திருவிளக்கு பூஜை வழிபாடுகள். நாளை மறுநாள் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை பஞ்சகுண்ட பக்ஷ மகா யாக ஆரம்பம். 7ஆம் திகதி சனிக்கிழமை பக்தர்கள் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. சகல அடியவர்களும் பரிவார ஆலயங்கள் மூலாலயங்களிலே சென்று மூலமூர்த்திகளுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் தங்கள் கைகளினாலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பாக்கியம் இந்த கும்பாபிஷேகத்திலே ஒரு நாள் கிடைக்கும். தைலாபியங்கத்திலே தவற விடாமல் சகலரும் இந்த நிகழ்வுகளும் கலந்து கொண்டு மறுநாள் 8ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்தையும் கண்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே ஐயப்பன் என்கின்ற பொழுதிலும் ஐயனார் என்கின்ற பொழுதிலும் பக்தர்களின் உள்ளத்திலே கோவில் கொண்டவனாக இருப்பவன் மணிகண்டன் என்கின்ற பெயரோடு கூடியவர். எனவே ஐயனார் ஐயப்பன் என்கின்ற 2 தெய்வங்களுமே ஒன்றாக போற்றப்படுகின்ற பொழுது இப்போ முருகன், பாலமுருகன், தண்டாயுதபாணி, ஆறுமுகசாமி என்கின்ற பொழுது அனைத்தும் முருகன் ஒவ்வொரு அவதாரங்கள். அதேபோல் இந்த ஐயப்பனுக்கு ஐயனாருக்கும் அந்த அவதாரங்கள். ஐயனார் என்பவர் பூர்ணா புஷ்கலையோடு கூட இருப்பவர், ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இருப்பவர். இந்த ஹரிஹரபுத்திரோடு கூடிய பூர்ணா புஷ்கலா சமேதராக இருக்கின்ற ஐயப்பனுடைய ஐயனாருடைய ஆலய கும்பாபிஷேகத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். சுபம்.